வயநாடு நிலச்சரிவு நடந்த இடத்திற்கு மிக அருகே அமைந்துள்ள தனியார் ரிசார்ட்டுகள் சில நல்வாய்ப்பாக தப்பித்த நிலையில் அங்குள்ள கண்ணாடி பாலத்தில் இருந்து நிலச்சரிவினை கோரத்தை தந்தி தொலைக்காட்சி படம் எடுத்திருக்கிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இதோ இங்கிருந்து வெறும் சரியாக 1 கிலோமீட்டர் தூரம்தான். பூமியை பிளந்து கொண்டு காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தோடி நிலச்சரிவு எனும் அரக்கன் 3 கிராமங்களை மண்ணோடு சமாதியாக்கியது இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம்தான். 3 ஊர்களை அழித்த அரக்கனின் பார்வையிலிருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பிவிட்டது இந்த தனியார் ரெசார்ட். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் முண்டக்கை, சூரல் மலை, பூஞ்சேரி மட்டம் கிராமங்கள் தரைமட்டமாகிவிட்டன. வீடுகள், சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு விட்டன. ஆனால் முண்டகையில் இருந்து பூஞ்சேரி மட்டம் செல்லும் வழியில் உள்ள தனியார் சொகுசு விடுதி எப்படியோ தப்பிவிட்டது. இங்கு சுற்றுலா பயணிகளுக்கு த்ரில்லிங்கான அனுபவத்தை தர வெளிநாடுகளைப் போல் மலை உச்சியில் 10 மீட்டருக்கு கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இங்கிருந்து நிலச்சரிவின் கோர தாண்டவத்தை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு நடைபெற்ற பகுதிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலத்தில் தான் நம்ம இருக்கோம். அதாவது தனியாருக்கு சொந்தமான ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் அளவுக்கு இந்த கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடி பாலத்தில் நின்று தான் தற்போது இந்த ஊரோடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குங்கிறத தந்தி தொலைக்காட்சி செய்தியை பதிவு பண்ணிகிட்ருக்கு. நம்ம முன்கூட்டியே நம்ம செய்தி பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது இந்த சூரல்மலா முண்டகை பகுதியில் 100கணக்கான ரெசார்ட்டுகள் மற்றும் தங்கும் விடுதிகள் இருக்குது. இங்கே சுற்றுலா பயணிகள் அதிக அளவுக்கு வரக்கூடிய இடமாகவும் இந்த பகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுலா பயணிகளும் இந்த நிலச்சரிவில் உயிரிழந்திருக்காங்க. ஏற்கனவே வனராணி மற்றும் மற்றொரு ரெசார்ட்டில் தங்கியிருந்த 19 சுற்றுலா பயணிகள் சடலமாக மீட்கப்பட்டது நாம் அறிந்ததே. பாதிக்கப்பட்ட நபர்கள், வீடுகள் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை குறித்து அறிய அவர்கள் தங்கியிருந்த தனியார் ரெசார்ட்டுகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை கைப்பற்றி விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. எத்தனை பேர் வந்தார்கள், எங்கெங்கே சுற்றுலா சென்றார்கள், வேறு ஏதாவது இடங்களுக்கு சென்று மாட்டிக்கொண்டார்களா என்ற கோணத்திலையும் இந்த பகுதியில் விசாரணை நடந்துட்டு இருக்கு. தந்தி தொலைக்காட்சி இந்த பகுதியில் நிலச்சரிவில் எந்தெந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எப்படிலாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத முழுவதுமாக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதன் ஒரு பகுதியாக தான் இந்த கண்ணாடி பாலத்தில் இருந்து நம்ம இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கோம். நிலச்சரிவின் கோரமான காட்சிகளும் கூட இந்த தனியார் ரெசார்ட்டுகளின் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கலாம். நிலச்சரிவில் எத்தனை சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர், மாயமாகி உள்ளனர் என்பது குறித்த விவரங்கள் இனி ஒவ்வொன்றாக தெரிய வரும். தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு களத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் காலினுடன் செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.